சாலையோரத்தில் வாழும் அப்பாவி தம்பதியின் பெண் குழந்தையை இரவோடு இரவாக கடத்தி சென்றிருக்கிறார் ஒரு மர்ம நபர். இரண்டாவது மனைவிக்கும் குழந்தை பிறக்காததால் கணவன் நடத்திய கடத்தல் சம்பவம் இது. வீடு வாசல் இன்றி சாலையோரத்திலும் மேம்பாலத்தின் கீழேயும் வாழ்க்கையை கடத்தும் இந்த அன்றாடம் காட்சிகளின் ஒரே சொத்து அவர்களின் பிள்ளைதான். லட்ச லட்சமாக பணம் சேர்த்து வைக்க முடியாமல் போனாலும் பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்த்து விட வேண்டும் என்பதே இவர்களின் வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. ஆனால் அட்ரஸ் கூட இல்லாத இந்த அப்பாவிகளின் பிள்ளைகளை தான் பல கும்பல் அசால்ட்டாக களவாடி சென்று விடுகின்றன. அப்படித்தான் மேம்பாலத்தின் கீழே குடியிருந்த இந்த தம்பதி கண் அசந்த நேரத்தில் இரவோடு இரவாக 9 மாத பெண் குழந்தை கடத்தி செல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை கடத்தப்பட்டது எப்படி, என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் தமிழ்ச்செல்வனை களத்தில் இறக்கினோம். சேலம் பஞ்சந்தாங்கி ஏரி பகுதியைச் சேர்ந்த மதுரை 22 வயதான இவருக்கு திருமணமாகி 9 மாதத்தில் ரித்திகா என்ற பெண் குழந்தை உள்ளது. கூடை பின்னும் தொழிலாளியான இவர் அழகாபுரம் காவல் நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தின் கீழே குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதியன்று இரவு அனைவரும் ஆழ்ந்து உறங்கியிருக்கிறார்கள். திடீரென கண் விழித்து பார்த்ததும் தாயின் அருகில் குழந்தை ரித்திகா இல்லை. இதனால் பதறி போனவர் அழகாபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் குழந்தையை கடத்தி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. காட்சிகளின் அடிப்படையில் நடந்த விசாரணையில் அஸ்தம்பட்டி காவலர் ஒருவர் தான் இந்த நபரை பார்த்ததாக தெரிவித்துள்ளார். சற்று முன்தான் சேலம் மணக்காடு பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக வாடகை வீட்டில் குடியிருந்த கணவன் மனைவி இருவரும் சண்டையிட்டனர். அந்த வீட்டில் இருந்த கணவன் தான் சிசிடிவியில் இருக்கும் நபர் என அடையாளம் காட்டியிருக்கிறார் அந்த காவலர். உடனே மணக்காடு பகுதிக்கு சென்று பார்த்தபோது சண்டை நடந்த வீடு பூட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் சேலம் அழகாபுரத்திலிருந்து நாமக்கல் வரை 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து குழந்தையை கடத்தி சென்ற நபரை போலீசார் பிடித்துள்ளனர். அந்த நபரின் பெயர் ரமேஷ். 33 வயதான இவர் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியை பிரிந்து 2வது மனைவி நித்யா என்பவருடன் சேலம் மணக்காடு பகுதியில் வசித்து வந்துள்ளார். குறிப்பாக 2வது மனைவி நித்யாவிற்கு உடல்நல பாதிப்பு இருந்ததால் திருமணமாகி 4 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாமல் போயிருக்கிறது. இந்த நிலையில்தான் மனைவியின் மனக்கவலையை போக்க இந்த குழந்தை கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் ரமேஷ். அதற்காக சேலம் அழகாபுரம் பகுதியில் சாலையோரம் தங்கி கூடை பின்னும் தொழிலாளர்களிடம் குழந்தைகள் இருப்பதை பார்த்திருக்கிறார். பின்னர் அங்கேயே சுற்றி திரிந்து அவர்கள் எந்த நேரத்தில் உறங்குகிறார்கள், எந்த நேரத்தில் விழித்துள்ளனர் என நோட்டமிட்டுள்ளார். அதன்படி கடந்த 4ஆம் தேதி இரவு உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கடத்தி சென்று தனது 2வது மனைவியிடம் கொடுத்திருக்கிறார் ரமேஷ். அந்த குழந்தை தனது முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை எனவும் புரிந்து சென்ற மனைவியிடம் ஏன் குழந்தை இருக்க வேண்டும், அதனால் குழந்தையை எடுத்து வந்து விட்டதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அந்த குழந்தையை 2வது மனைவி ஏற்கவில்லை. இதனால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை எழுந்தது. அப்போதுதான் அந்த இடத்திற்கு போலீசார் வந்து இருவரையும் கண்டித்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அப்போது போலீசாருக்கு குழந்தை கடத்தல் பற்றி எதுவும் தெரியாது. பின்னர் உண்மை தெரிந்தவுடன் மணக்காடு பகுதிக்கு சென்று பார்த்தபோது ரமேஷ் அங்கே இல்லை. குழந்தையுடன் தப்பி சென்று நாமக்கல் மாவட்டம் துறையூர் பகுதியில் வாடகைக்கு குடியேறியது விசாரணையில் தெரியவந்தது. சேலம் அழகாபுரம் காவல் ஆய்வாளர் தவமணி தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர் வீரகுமார், கார்த்தி ஆகியோர் அடங்கிய தனிப்படை காவல்துறையினர் 5 நாட்களாக தீவிர தேடுதலில் ஈடுபட்டு ரமேஷை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து குழந்தையை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையை கடத்திய ரமேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.